நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். நான் சரியாதான் விளையாடுறேன். செக். நான் வின் பண்ணிட்டேன். ஐஷு, கங்க்ராச்சுலேஷன். எனக்கு தெரியும், நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் உன்னை போட்டி கூப்பிட்டேன். பாத்தியா, தோத்துற. தோத்துறா. எல்லாரும் வெண்பா தான் ஜெயிப்பான்னு சொன்னீங்களே, நீங்க தான் இப்ப ட்ரீட் வைங்க. எனக்கு ட்ரீட் தானே, வச்சுட்டா போச்சு. எங்க டாடா வரட்டும், எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன். கீர்த்தனா, நீ கேட்ட நட் சாக்லேட் எல்லாம் நான் உனக்கு வாங்கி தரேன். வெண்பா தோத்துடா. இரு, நான் என் மம்மி கிட்ட சொல்லிட்டு வரேன். என் மம்மி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வெண்பா, ஏன்டி அப்படி பண்ண? நான் என்னடி பண்ண? நீ வேணும்னே தானே அவகிட்ட தோத்த. நான் வேணும்னு தோக்கல, நிஜமாதான் தோத்தேன். ஐஷு நல்லா விளையாடுனா. பொய் சொல்லாத வெண்பா, உன்னோட எத்தனை கேம் நான் பார்த்திருக்கேன். வேணும்னே தானே தோட்ட. இல்ல கீர்த்தனா, ஐஷு கேம் நல்லா டெவலப் பண்ணிருக்கா. வெண்பா, நீ சும்மா சொல்லாத. யாராவது பவர் இப்படி ஈஸியா கொடுப்பாங்களா? நீ நிச்சயம் கொடுக்கவே மாட்ட. ஆனா இன்னைக்கு எல்லா பவரையும் லூஸ் பண்ண. எனக்கு தெரியும் வெண்பா, நீ வேணும்னே தான் அவகிட்ட லூஸ் பண்ண. நீ வேணும்னே தானே லூஸ் பண்ண, எனக்கு தெரியும். சொல்லு வெண்பா, எதுக்கு அப்படி பண்ண? எங்களுக்கெல்லாம் ஷேம் ஆயிடுச்சு. வெண்பா, சொல்லுன்னு சொல்றோல, ஏன்டி அப்படி பண்ண? இன்னைக்கு ஈவினிங் நடக்கிற ரிலே ரேஸ் தான் எனக்கு முக்கியம். அதுல ஐசு நல்ல டீம் ஸ்பிரிட்டோட ஓடணும். இப்ப அவளை செஸ்ல ஜெயிக்க வச்சா அவளுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்ல. அவ நல்லா ஓடுவாள, அதுக்கு தான் அவளை ஜெயிக்க வச்சேன். அவளோட கேம் ரொம்ப வீக்கான கேம், அவனை ஜெயிக்கவே முடியாது. ஆனா அவளுக்கு இந்த ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினைச்சேன், அதான் விட்டு கொடுத்தேன். வெண்பா, அதானே பார்த்தேன். செஸ்லயாவது நீ தோத்து போறதாவது. நீ எப்பவுமே வின்னர் தான் வெண்பா. ஐயோ, போன் எடுங்க மம்மி. என்ன ஐஷு, ஏன் இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? மம்மி, நான் ஜெயிச்சிட்டேன் மம்மி. ஐ வான் தி கேம். எதுலடி ஜெயிச்ச? நானும் வெண்பாவும் செஸ் விளையாடணும். அந்த செஸ்ல நான் ஜெயிச்சிட்டேன். அப்படியா? சூப்பர் ஐஷு. இது எப்ப நடந்தது? மாஸ்டர் எங்களுக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண சொன்னாரு. உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப நான் தான் வெண்பாவை செஸ் விளையாட கூப்பிட்டேன். அப்ப கூட அவளை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா. நான் சேலஞ்ச் பண்ணேன். அப்புறம் தான் அவன் வந்தா. நான் செம்மையா விளையாடினேன். நான் வின் பண்ணிட்டேன் மம்மி. மம்மி சொல்லி கொடுத்த அந்த ஓபனிங் தானே விளையாடுன? ஆமா மம்மி, நீங்க சொல்லி கொடுத்த ஓபனிங் தான் நான் விளையாடினேன். மம்மி சொல்லி கொடுத்த எல்லா ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணல? எல்லா ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ண மம்மி. எல்லா பவரையும் நான் எடுத்துட்டேன். அவளோட கிங்க போர்டு முழுக்க ஓட விட்டேன். கடைசியா தான் அவளை செக்மேட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அசந்துட்டாங்க. வெண்பா மிரண்டு போயிட்டா. சூப்பர் ஐஷு. ஐயோ, எனக்கு இப்பவே உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. தேங்க்யூ மம்மி, உங்களால தான் நான் ஜெயிச்சேன். நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் மம்மி. இனிமே நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் கேட்பேன். மம்மி சொல்லி கொடுக்கற எல்லா விஷயத்தையும் நீ கேளு.
நீ லைஃப்ல எப்பவுமே தோக்க மாட்ட. மம்மி மாதிரி வின் பண்ணிக்கிட்டே இருப்ப. தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ so மச். இது ஆரம்பம் தான் ஐஷு. இனி நீ நிறைய ஜெயிக்க போற பாரு. ஓகே ஐஷு, பத்திரமா இரு. லவ் யூடா செல்லம். ஐ லவ் யூ டு மம்மி. சீக்கிரமா வாங்க. அதோ இப்பவே வந்துடுறேன். குழந்தையை எப்படி தப்பா வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கற தீபிகா நீ. உனக்கு அதுக்காக கண்டிப்பா கோல்டு மெடல் தான் கொடுக்கணும். என்ன அப்படி தப்பா வளர்த்த? நீ அவளை கூட்டிட்டு போய் செஸ்ல தோக்க வச்சு கூட்டிட்டு வந்த. அவ எவ்வளவு அப்செட்டா இருந்தா தெரியுமா? எவ்வளவு அழுத தெரியுமா உனக்கு? நான் இப்ப அவளோட ஒர்க் பண்ணி அவளை ஜெயிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அவ வெண்பாவை ஜெயிச்சிருக்கானா? அது ஒண்ணும் சும்மா வந்ததில்ல. நான் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நான் தப்பா வளர்த்திருக்கேனா? நம்ம குழந்தை ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ விஷயம் இல்ல தீபிகா. வெற்றியோ தோல்வியோ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி வளர்த்தாதான் அது சரியா இருக்கும். ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு மொபைல் கொடுத்து கெடுக்கிற. ஓஹோ, அப்போ நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட இன்னொரு குழந்தைய பெத்து அந்த குழந்தைக்கு லூசர் தியரி எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துக்க. இந்த தீபிகாவோட பொண்ணுக்கு அந்த லூசர் தியரி எல்லாம் வேண்டாம். நான் என் பொண்ணை ஏன் விருப்பப்படியே வளர்த்துக்கிறேன். உன்னை திருத்தவே முடியாது தீபிகா. தீபன், நாளைக்கு டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. வழக்கம் போல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வாய்தா வாங்கிட்டு இருக்காம ஒழுங்கா கோர்ட்டுக்கு வந்து சேரு. இன்னும் டிவோர்ஸ் பண்றதுலதான் தீர்மானமா இருக்கியா? ஆமா, அதுல என்ன உனக்கு டவுட்? சரி, ஓகே, சரி. தீபன், ஐஷுக்கு ஈவினிங் ரிலே ரேஸ் இருக்கு. நீ பேசாம வெளியே கிளம்பிட்டு இருக்க. நான் ஒருத்தர் பார்க்க போனோம். அவரை பார்த்துட்டு நேரா நாங்க வந்துருவேன். நாளை காலையில இருந்து ஃபுல்லா கிரவுண்ட்ல தான் இருப்பேன். எனக்கும் நல்லா தெரியும் தீபிகா எங்க எப்ப இருக்கணும்னு. வரேன் தம்பி, சாப்பிட்டு போலாமே? இல்ல அங்கிள், எனக்கு வேணாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். அம்மா தீபிகா, ம்? நீ பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? ஒரு ஆம்பளை பணிஞ்சு போறங்கிறதுக்காக இப்படியா நடந்துக்கிறது? மாமா, அவனா பணிஞ்சு போறான்? அவன் என்னைக்கு பணிஞ்சு போனா? அவனுக்கு எவ்வளவு ஈகோ இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் உங்க முன்னாடி பணிஞ்சு போற மாதிரி நடிப்பான். அவன் உடம்பு முழுக்க திமிரு மட்டும்தான் இருக்கு. அது எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும். அது என்ன வேணா இருந்துட்டு போட்டுமா. தீபன் ஐசுக்கு ஒரு நல்ல அப்பா. அந்த இடத்த வேற யாரும் நிரப்ப முடியாதுமா. அத முதல்ல நீ யோசிச்சு பார்க்கணும். அது யோசிச்சதுனாலதான் அவனை வீட்லயே வந்து இருக்க வச்சிருக்கேன். இல்லனா அவனை எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள விட போறேன்? எங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக விட்டுருக்கேன்னு நினைச்சீங்களா? நான் ஒரு இன்ஸ்பெக்டர், எனக்கு எதுக்கு இந்த பாதுகாப்பு? ஏமா, அப்படின்னா ஒரே வீட்டுல இப்படி இருந்துற வேண்டியதானே? ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கீங்களோ இல்லையோ, ஒரே வீட்டுல இருக்கீங்கிற சந்தோஷம் அந்த குழந்தைக்கு இருக்கும்ல. ஆமா மாமா, அப்படித்தானே இப்ப இருந்துட்டு இருக்கோம். ஆமா, நாளைக்கு ஏதோ டைவர்ஸ் கேஸ் வருது. தீபனை வர சொல்லியிருந்தியே. டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரே வீட்ல இருக்க வேண்டியதுதான். அதுல என்ன மாமா இருக்கு? டைவர்ஸ் கேஸ இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு அதை கைவிட சொல்றீங்களா? இங்க பாருமா, நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கா? இந்த விஷயம் ஐசுக்கு தெரிஞ்சா அவ வருத்தப்பட மாட்டாளா? மறுபடியும் அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் அலையணுமா? இது எதுக்கு மாமா ஐஷுக்கு தெரிய போகுது? கோர்ட்ல சைன் பண்ண போறோம். டைவர்ஸ் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்து பீரோல வைக்க போறோம். ஐஷுக்கு எப்படி தெரியும்? தீபிகா, நான் சொல்றது புரிஞ்சுதான் பேசுறியா? எதுக்கு டைவர்ஸ்? ஒரே வீட்டுல இருக்கீங்க, நாளைக்கே உங்களுக்குள்ள மனமாற்றம் வரலாம். சேர்ந்து வாழ்நாள் நீங்க முடிவு பண்ணலாம். டைவர்ஸ் பண்ணிட்டா அந்த உறவு இல்லைன்னு ஆயிடுமாமா. மாமா, நீங்க இங்க சுத்தி அங்க சுத்தி என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனி எந்த ஜென்மத்திலயும் சேரவே முடியாது. நான் அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன். இல்ல இல்ல இல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏமாந்தவன். எனக்கு நிறைய நம்பிக்கையை கொடுத்து என்னை ஏமாத்தின சீட் அவன். அவன் பண்ண துரோகத்தை என்னால மறக்கவே முடியாது. அவனை என்னால மன்னிக்கவும் முடியாது. காலம் முழுக்க நான் தனியாவே இருப்பேன். ஆனா அவனை மட்டும் நான் புருஷனா ஏத்துக்கவே மாட்டேன். நான் அவனோட வாழ மாட்டேன். பேப்பர்ல கூட அப்படி ஒரு விஷயம் இருக்க கூடாதுன்னு தான் டைவர்ஸ் பண்ணி அது இல்லாம ஆக்குறேன். அதனால நீங்க அனாவசியமா மனசுல கனவு எதுவும் வச்சுக்காதீங்க. இந்த விஷயத்தை மேற்கொண்டு பேச வேண்டாம். கொஞ்சம் இப்படியே விட்டுருங்க மாமா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? மல்லி, புது ரன்னிங் ஷூஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்துட்டேங்க.
பழைய ஷூவையும் எடுத்து வச்சுக்க. ஒருவேளை புதுசு கம்ஃபர்டபுளா இல்லனா பழசையே வச்சுக்கலாம். அதையும் எடுத்து வச்சிட்டேங்க. இடையில மைல்டா சாப்பிட்டுக்கிற மாதிரி அந்த சாண்ட்விச் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. சரி வா. அண்ணி, என்ன நீ பூஜை ஏற்பாடா? இன்னைக்கு வெண்பாக்கு ரிலே ரேஸ் இருக்குல்ல, அதுக்காக ஸ்பெஷலா ஒரு பூஜை பண்ணணும். அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு பூஜையா? சாமிய சும்மாவே இருக்க விட மாட்டீங்களா? டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பீங்களா? நீங்க 2 பேரும் தான் அவ ஓடுறத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. ஆனா வெண்பா தூங்குறப்பையும் முழிக்கிறப்பையும் இத ஒன்ன பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. தெரியுமா உங்களுக்கு? நான் அடிக்கடி ஏதாவது பரிகார பூஜை பண்றத பார்த்துட்டு அவ ரிலே ரேஸ்ல வின் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணுங்க ஆண்டின்னு சொல்லிருக்கா. வாங்க சாமி கும்பிடலாம். மல்லி, விஜய், நல்லா சாமியை கும்பிட்டுக்கங்க. மனசால வேணாதான் கடவுள் நம்ம மேல மனசு வைப்பாரு. கடவுளே, என் பொண்ணு வெண்பா இந்த போட்டிய ரொம்ப விரும்புறா. ரன்னிங்னா உயிரா இருக்கா. அவ காலுக்கு நல்ல பலத்தை கொடு, அவளுக்கு உறுதியான மனச கொடு. அவ இதுல ஜெயிக்கணும். அவ கலந்துக்கிற எல்லா போட்டியிலயும் அவ ஜெயிக்கணும். கடவுளே, நீதான் அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த மல்லி, எங்க குலதெய்வம் வெட்டுடையாள். வெண்பாக்கு துணையா இருப்பா. இந்த திருநீரை அவ நெத்தியில வச்சு விடு. தைரியமா ஓட சொல்லு. சரிங்க நீ. அப்போ நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். நாகோ, இன்னைக்கு ஃபுல் டே நான் சைட்டுக்கு வர மாட்டேன். நீங்களே நின்னு பாத்துக்கோங்க. சரி தம்பி, நான் பாத்துக்கிறேன். மயிலு, நீ என்ன செய்ய போற? வீட்ல தான் மாமா இருக்க போறேன். நீ வீட்ல எல்லாம் இருக்க வேண்டாம். நீயும் நாகோட எங்க சைட்டுக்கு போயிடு. சைட்டுக்கா? ஏய், ஏன் சைட்டுக்கானா இவ்ளோ பயப்படுற? அங்க ஆபீஸ் ரூம் எல்லாம் இருக்கும், லேப்டாப் இருக்கும், நீ உட்கார்ந்து ஒர்க் பண்ணலாம். இல்ல, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒர்க்கிங் பிளேஸ்க்குலாம் போனது இல்ல மாமா. உன் அண்ணி கூட தான் போனதில்ல, இப்ப போய் கலக்கலையா? நீயும் போய் பழகிக்க. என்ன நாகு, கூட்டு போலாம்ல? ஆமா மயிலு, இங்க இருந்து நீ விட்டத்தை பாக்குறதுக்கு அங்க வந்து என் கூட இரு. போமையில உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. நீ வீட்லயே இருந்தேன்னு வையேன், எங்க அக்கா ராஜேஸ்வரி ஏதாச்சும் உன்னை குறை சொல்லிட்டே இருப்பா. அதனாலதான் சொல்றேன், நீ அங்க போயிடு. அதான் உனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், நிம்மதியாவும் இருக்கும். சரிங்க மாமா. அண்ணி, பஸ்ல எல்லாம் போக வேண்டாம், ஆட்டோ புக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ புக் பண்ணிடுவீங்கல்ல? நான் என்னைக்கு புக் பண்ணிருக்கேன் மயிலு, நீ பண்ணிடுவல்ல? இல்ல இல்ல வேண்டாம், நானே பண்ணிடுறேன். அண்ணி, தோ 2 நிமிஷத்துல வந்துரும். நீங்க வெளியில வெயிட் பண்ணி கிளம்பிடுங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஓகே. அக்கா, நான் ஸ்பெஷலா பெஸ்ட் விஷஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். வரோம். சரி, நீ ரெடியாக போ. நான் செம்மையா வின் பண்ணேன். சூப்பரா ஜெயிச்சேன். வெண்பா 2-3 தடவை என்ன தோக்கடிச்சிருக்கா. ஆனா அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா 7வது மூ 8வது மூல செக் வைப்பா. அவ்வளவுதான். ஆனா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? செஸ் போர்ட்ல இருக்கிற அவரோட எல்லா பவரையும் தூக்குனேன். ஒவ்வொன்னா தூக்குனேன். அவ முகத்துல ஆடல. கடைசியா அவ போர்ட்ல கிங் மட்டும் தான் இருந்துச்சு.
அப்பதான் செக்மேட் வச்சேன். என் ஸ்கில் பார்த்து மிரண்டுட்டா. நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அவளே பாராட்டினா. சூப்பர் டி, கங்க்ராச்சுலேஷன் டி. கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன். வெண்பாக்கு ப்ரௌட் ஜாஸ்தி தான்டி. எல்லா கேம்லயும் அவ ஜெயிக்கிறாள, அதனால தான் ப்ரௌட் ஜாஸ்தி. என் மம்மி அதை தான் பிரேக் பண்ண சொன்னாங்க. அதான் எனக்கு அவளை ஜெயிச்சேன். ஏ ஐஷு, நீ வெண்பாவை ஜெயிக்கவே இல்ல. சும்மா கதை விடாத. வெண்பாவை செஸ்ல யாருமே ஜெயிக்க முடியாது, அதுவும் நீ ஜெயிக்கவே முடியாது. நீ என்ன தூங்கு போயிட்டியா? நான் இப்பதான் ஜெயிச்சுட்டு வரேன். நீ வேணா எங்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கோ. நான் எனக்கு அவங்க கிட்ட கேட்கணும்? எனக்கே நல்லா தெரியும். நான் கேம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீ வெண்பாவை ஜெயிக்கல. ஏ, இவ என்னடி இப்படி பேசுறா? லூஸ் மாதிரி பேசுறா. நான் தான் செக்மேட் பண்ணேன். வெண்பாவே தோத்தத ஒத்துக்கிட்டா. அவ எனக்கு கை கொடுத்தா, என்ன பாராட்டினா. நீ வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்க? உன் திறமையால நீ வெண்பாவை ஜெயிக்கல. வெண்பா உனக்காக விட்டு கொடுத்தா. ஹே, இங்க பாருங்கடி, அவ ஃப்ரெண்டு தோத்துட்டாலாம். அதனால எப்படி சமாளிக்கிறா பாரு. நான் இப்பவும் சொல்றேன், வெண்பா தான் விட்டு கொடுத்தா, அதனால தான் நீ ஜெயிச்ச. சும்மா தற்பெருமெல்லாம் பேசாத. இல்ல பொய், நீ வேணும்னு பொய் சொல்ற. நான் தான் ஜெயிச்சேன். என் திறமையால விளையாடி ஜெயிச்சேன். நீ பொய் சொல்ற. திறமையா திறமை? நீ போய் வெண்பா கிட்ட கேளு. நான் இப்ப கேப்பேன். அவ ஒத்துக்கிட்டா நீ எல்லாரும் முன்னாடியும் சாரி கேட்கணும், ஓகேவா? நான் தாராளமா கேக்குறேன். ஏ வாங்கடி போலாம். அப்படிலாம் இல்ல. ஏய் வெண்பா, நீ இவகிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்லலையே. நீ ஜஸ்ட்ல எனக்கு வேணும்னு விட்டு கொடுத்தேன்னு சொன்னியா? இல்லையே, நான் சொல்லலையே. அப்புறம் ஏன் இவ அப்படி வந்து சொல்றா? அவ ஏதோ ஜெலஸ்ல வந்து சொல்லிருப்பா. நான் அப்படி சொல்லல. ஏன் துளசி அப்படி சொன்ன? வெண்பா, இவங்க உட்கார்ந்து உன்னை பத்தி கேவலமா பேசினா தெரியுமா? உன்னை ஓட ஓட விரட்டினாலாம், உன்னோட எல்லா பவரையும் எடுத்துட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றது உண்மைதானே துளசி? எல்லா பவரையும் அவட்ட லூஸ் பண்ண, அதனால சொல்றா. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல வெண்பா, நீ விட்டு கொடுக்கதான் செஞ்ச. அது எனக்கே நல்லா தெரியும். இல்ல இல்ல, நீ பொய் சொல்லாத. ஐஷு உண்மையில தான் ஜெயிச்சா. வெண்பா, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. அவ உண்மையிலே ஜெயிச்சிருந்தா நீ உங்க மல்லியம்மா மேல சத்தியம் பண்ணு. நாங்க ஒத்துக்கிறோம். சத்தியம் பண்ணு வெண்பா. ஏன் அப்படியே நிக்கிற? சத்தியம் பண்ணு. ஏன் அப்படியே நிக்கிற? சத்தியம் பண்ணு. துளசி, ஏன் இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் தான் உண்மையிலே தோத்துட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த சக்தி சக்கர பொங்கல்லாம்? நீ ஏன் சத்தியம் பண்ண பயப்படுற? சத்தியம் பண்ணலனா நான் சொல்றதுதான் உண்மை. நீ அவளுக்காக விட்டு கொடுத்த, அதான் அவ ஜெயிச்சா. அதான் உண்மை. விட்டு கொடுத்துட்டா. வெண்பா, நீ ஏன் கிட்ட சொல்லு. நீ எனக்கு விட்டு கொடுத்தியா? அப்படின்னா உங்க மலிமா மேல சத்தியம் பண்ணு. ஆமா, நான் விட்டுதான் கொடுத்தேன். இனிமே நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்ல. என்கிட்ட நீ தோத்துட்டு வேணும்னே எல்லாரும் முன்னாடியும் டிராமா பண்றியா? என் கூட பேசவே பேசாத. ஐஷு ஐஷு, ஏ துளசி, ஏன் இப்படி பண்ற? அவ ரொம்ப பேசினாடி, அதான் அப்படி பண்ண. ஐஷு எப்படி ஃபீல் பண்ணிட்டு போறா பாத்தியா? ஏன் இப்படி பண்ண? ச்சே, நான் தான் ஜெயிச்சேன். உண்மையிலேயே நான் தான் ஜெயிச்சேன். நான் நல்லா விளையாடினேன். நான் தான் ஜெயிச்சேன். கனிகா, ஐஷு எங்க? அதோ அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா ஆண்டி. அழுதுட்டு இருக்காளா? ஏன் அழறா? தெரியல ஆண்டி, கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. அங்க உட்கார்ந்துருக்கா பாருங்க. நாங்க விளையாட கூப்பிட்டோம், வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சரிம்மா, நீ விளையாடு.
ஐஷு என்னடா ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? யார் உன்னை என்ன பண்ணா? மம்மி உண்மையிலேயே நான் ஜெயிச்சேன் மம்மி. நான் தான் உண்மையா ஜெயிச்சேன். ஆனா நான் ஜெயிக்கலன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க மம்மி. எதுலம்மா ஜெயிச்ச? நீ எதை பத்தி சொல்லிட்டு இருக்க? கொஞ்சம் தெளிவா சொல்லு. வெண்பாவை நான் சர்ச்ல ஜெயிச்சேன்னு உங்களுக்கு கால் பண்ணி சொன்னால மம்மி. ஆமா, ஆனா நான் உண்மையிலேயே ஜெயிக்கலன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னை கிண்டல் பண்றாங்க மம்மி. அது எப்படி நீ ஜெயிக்கலன்னு சொல்லுவாங்க? அந்த வெண்பா தான் இப்படி பண்ணிருக்கா மம்மி. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் விட்டு கொடுத்தேன், அதனால தான் ஐஷு ஜெயிச்சான்னு சொல்லிருக்கா மம்மி. அவளை ஜெயிக்கணும்னு நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நீங்க கூட நிறைய ஓபனிங் சொல்லி கொடுத்தீங்களே, அதெல்லாம் வச்சுதான் நான் அவளை ஜெயிச்சேன்னு சொன்ன மம்மி. ஆனா விட்டு கொடுத்தேன்னு சொல்ற அவ. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.